ப்ரௌன் இந்த உங்க ஃபேஸ் நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ கிரானைட்லாம் போட்டா மூட்டு வலி வரும். பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு லைன் லெப்போத்ரான்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக் பாலிஷ் மிஷின் ஒன்னு இருக்கு, லைன் பாலிஷ்னு சொல்லிட்டு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா பீகாக் ஒயிட். ஸோ இது போட்ட நல்ல இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே இது ஸ்கிராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? லைட் ஐவரியில இங்க விளக்க வைக்கிற மாதிரி ஒரு மர கிளைகள் எப்படி இருக்குமோ அந்த இது பிளைனா போடாம ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து அப்பப்ப பாலிஷ் பண்றது தேவைப்படுமானா? ஐவரி, கிரே, பிரவுன், ரெட்டிஷ் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பீஸோட திக்னஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிசைன்ஸ் தான். இதெல்லாம் மேஜர் ஆஃப் இந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே கிரானைட் போடுறது நல்லதா, மார்பிள் போடுறது நல்லதா, டைல்ஸ் போடுறது நல்லதா? ஒரு மலையில இருந்து கல்ல உடைச்சு அதுல தான் அவங்க வீடே கட்டினாங்களே. கோவில், சர்ச் ஆகட்டும், மசூதி ஆகட்டும். ரீசன் என்னன்னா இதுல என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட லைன் பாலிஷ்ல தான் இதுக்கு நான் மினுக்குறோம். பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வழுக்க சான்சஸ் இருக்கா? சோ வுட்ல ஒருத்தங்க பண்ணி போட்டா எந்த பாதிப்பும் இருக்காதா? ஸ்டீல் கிரே இதை நாங்க எப்படி பண்ணிருக்கோம்னா தண்ணி ஊத்துறேன் இதுல. சோ இது என்ன 50 rupeesல நீங்க கிரானைட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களேண்ணா, அது வந்து காட்டுறீங்களா? நான் காட்டுறேன் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரானைட் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கிரானைட் டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு. இவங்க வந்து மேனுஃபேக்சரர் பார்த்துக்கோங்க. அதனால இவங்க வந்து சொந்தமாக ஃபேக்ட்ரியை வச்சு எல்லாமே வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 50 rupeesலேருந்தே வந்து கிரானைட்ஸ்லாம் வந்து இருக்கு. டிசைன்ஸும் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ பின்னாடியே பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் சைட்லையும் இருக்கு. நம்ம எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதோட ரேட்டும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாமே நம்ம வந்து கேட்க போறோம். எது போட்டால் நல்லது, கிரானைட் போட்டால் நல்லதா, மார்பிள் போட்டால் நல்லதா, இல்ல டைல்ஸ் போட்டால் நல்லதா, எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா வந்து ஃபுல்லா பார்த்துருங்க. நம்ம இன்னைக்கு வந்து வேஷ் கிரானைட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து வானகரத்தில் இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எங்க இருந்தாலும் வந்து டெலிவரியும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன், அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்க எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இந்த கிரானைட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தினேஷ். எங்கள் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வேஷ் கிரானைட் பிரைவேட் லிமிடெட். எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா வானகரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. எங்களோட ஓன் ஃபேக்டரி வந்து சித்தூர்ல இருக்கு. ஸோ வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் 50,000 ஸ்கொயர் ஃபீட் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி இருக்கு நம்மளுது. எவ்வளோ வருஷமா இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்கண்ணா? இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 2000ல இருந்து இருக்கோம். ஸோ 24 years நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிளைண்ட் பேஸ் இருக்காங்கண்ணா? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 24 years இருக்கிறதுனால கிளைண்ட் பேஸ் எங்களுக்கு நிறைய இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000+ பில்டர்ஸ் இருக்காங்க. ஹாப்பி கஸ்டமர்ஸே ஒரு 10,000+ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க நம்ம கிட்ட. நாங்கள் ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன், டிஆர்ஐ ஹோம்ஸ், மெட்ரோ ஜோன் பண்ணிட்டு இருக்கோம், இஸ்பானி ட்ரேட் சென்டர், கிரீன் ஹோம், இந்த மாதிரி பில்டர்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம யாரை நீங்கள் காட்டுறீங்களாண்ணா? ஷுவர், நம்ம யார்ட் காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 75+ கலர்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேண்ணா, இப்போ நமக்கு டைல்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கு கிரானைட்ஸ்லையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கா? கண்டிப்பாக நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே இருக்கிறது எல்லாமே கிரானைட்ஸ் தான். நம்ம குடோனில் இருக்கிறது மொத்தம் எதுவுமே கிரானைட்ஸ் தான். டைல்ஸில் இப்போ நமக்கு வந்து கிச்சனுக்கு போடுறதுக்கு டைல்ஸ் இருக்கு, வாலுக்கு போடுறதுக்கு இருக்கு, எலிவேஷனுக்கு போடுறதுக்கு இருக்கு, ஃப்ளோருக்குலாம் போடுறதுக்கு இருக்கு. இந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக எல்லாத்துக்குமே பர்டிகுலராக இருக்கு. அதே மாதிரி நமக்கு கிரானைட்லையும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். கிரானைட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு தனியாக இருக்கு, ஸ்டெப்ஸ், கிச்சன் டாப்ஸ், எலிவேஷன்ஸ், வால் கிளாடிங், இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் வந்து அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் அந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 75+ கலர்ஸ்க்கு நம்ம கிட்ட கிரானைட் இருக்கு, அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கலர், இந்த கலர் பார்க்குற கல் பேர் வந்து தும்கூர் ரெட் லப்போத்ரா. இந்த லப்போத்ரான்ற வேர்டு எதுக்கு நம்ம மீன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாலிஷும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரஃப்னஸும் இருக்கும். இந்த கல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க, பால்கனி ஏரியா, கார் பார்க் ஏரியா. ஸோ எங்கெல்லாம் ஸ்கிட் ஆகக்கூடாதோ, மேஜரா இப்போ ஸ்டெப்ஸ்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சோ எங்கெல்லாம் ஸ்கிட் ஆகக்கூடாதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வேணா ஃபீல் பண்ணி பார்க்கலாம். நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்கும். சோ நல்லா அந்த கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த இது கிரானைட்னாலே நல்லா பாலிஷா வலுவலுன்ட்டு இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங்கை நீங்க வந்து எப்படி கொண்டு வரீங்க? இது பாத்தீங்கன்னா இந்த லெதர் ஃபினிஷ், இது ஆக்சுவலா லெப்போத்ரான்னு சொல்லுவாங்க இதோட பேரு. இந்த லெப்போத்ரா ஃபினிஷ் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பாலிஷ் மிஷின் ஒன்னு இருக்கு, லைன் பாலிஷ்னு சொல்லிட்டு.
அதில் ஹை கம்ப்ரஷர் கொடுத்து இதில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த கிளேசிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாலிஷ் பண்ணுறது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த ரஃப் ஃபினிஷ் கிடைக்குது நம்மளுக்கு இதில். இதோட ப்ரைஸ்லாம் எப்படின்னா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees per square feet வருது. திக்னஸ்லாம் எப்படி இருக்கும்? ஸோ நார்மலாக கிரானைட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 18 mm திக்னஸில் வரும். இப்போ நம்மளதுல என்ன ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே வந்து மல்டி கட்டர் மிஷினில் கட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் திக்னஸ் மாறாது. எல்லாமே ஈவனாக 18 mm திக்னஸ் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கல்லெல்லாம் கோயிலில் போட்டு நிறைய பார்த்துருக்கேன். என்னன்னா இது வந்து கோயிலில் போடுறதா? இல்லை, கோயிலில் போடுறது எது ஸ்பெசிஃபிக் கிடையாது. பட் ரெட் பொதுவாகவே கோயிலில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா டிராகன் ரெட். இது மேஜராக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க, பூஜை ரூமில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி வால் கிளாடிங், இந்த மாதிரி ஏரியாவில் இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 145 rupees per square feet வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிரே. இந்த கலர் மேஜராக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்பஸ் என்ன, எதனால இது ஸ்டெப்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ஆஃப் த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து ஹேண்ட் ரைல்ஸ் போடுவாங்க. அந்த கலருக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இந்த கல். அகைன் இதோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு கம்பேரிட்டிவ்லி எப்படி சொல்லணும்னா கிரானைட்டோட ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஸ்லே பண்ணிட்டோன்னா உடையறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இருக்காது. அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 100 years ஆனாலும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இப்போ டைல்ஸில் வந்து தனியாக நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்ஸில் போடுறதுக்கு. அதே மாதிரியே இது எப்படி நமக்கு வந்து ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் உங்களுக்கு இதோட சாம்பிள்ஸ் எப்படி இருக்கும், நம்ம ஸ்டெப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சாம்பிள்ஸா, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எதனால ஸ்லிப் ஆகாதுன்றது உங்களுக்கு சொல்றேன் நான் இதோட இது. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டெப்ஸ் போட்டால் ஏன் வழுக்காதுன்றதுக்கான ரீசன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸி இருக்கு. இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எட்ஜஸை வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம். எதனால இந்த பிளெண்ட் பண்ணுறோம்னா நம்ம கால் இடிக்கக்கூடாது, ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால பிளெண்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் 2 லைன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த 2 லைன் என்ன பண்ணணும்னா நம்மளோட கிரிப்பை வந்து ஃபுல் கிரிப் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ வழுக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இதில் இருக்காது உங்களுக்கு. ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் கிரானைட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. இது வந்து லேபர் ஓரியன்டட் ஒர்க்ஸ். இது ஸோ என்ன கலர் வாங்குறீங்களோ அந்த கலருக்கான ரேட் வந்துடும். இப்போ இந்த மாதிரி லேபர் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் ரவுண்ட் சொல்லுவாங்க. இது பர் ரன்னிங் ஃபீட் வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரு லைன்ன்றது வந்து பர் ரன்னிங் ஃபீட் வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும், இங்கே நீங்களே ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம அவங்களோட ஸ்பெசிஃபிக் சைஸ் கொடுத்துட்டு டிராயிங் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கிரானைட்ன்றது நேச்சுரல் ஸ்டோன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கிளாஸி இருக்கும். எப்படி நம்மளுக்கு கிராவிட்டியில் நேச்சுரலாக கிரிப் இருக்கோ அந்த கிரிப் இதுலேயும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்லிப்பரிக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்காது இதில். கிரானைட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா கிரானைட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன் டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி. இதை விட்டால் வேற சாய்ஸே இல்லை. இதை விட்டனா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. அது கிரானைட்டோட கம்பேர் பண்ணும்போது 4 to 5 times எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. இது இல்லாமல் கார்டனிங் யூஸ் பண்ணலாம், கார் பார்க்கிங் யூஸ் பண்ணலாம், இதுக்கப்புறம் வால் கிளாடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் விசிபிலிட்டி இருக்கோ இப்போ மேஜராக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விண்டோ ஷீல் பீசஸ், டோர் ஜாம் பீசஸ், இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இதெல்லாம் கமர்ஷியல் பேஸ்லையும் வந்து யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மேஜராக இப்போ கிரானைட் தான் போடுறாங்களே. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி, உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக உடையாது மெட்டீரியல். அதே வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லா இருக்கும். ரொம்ப வருஷம் 100 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு, பாலிஷ் போகவே போகாது. இப்போ நாங்கள் எங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா மேஜராக எக்மோர் ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் மால் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக கிரானைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ளோரிங்க்கு என்ன மாதிரி கிரானைட் டிசைன்ஸ்லாம் இருக்குன்னா? ஃப்ளோரிங்ஸ்க்கு சில கலர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃப்ளோரிங் போட்டால் நல்லா இருக்கும்ட்டு நிறைய ப்ரூவ்டு கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ளோரிங்க்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன கலர்னா மீரா ஒயிட். இந்த கல்லோட பேர் நிறைய பேர் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறனால ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த கலர். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet. ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா கனக்புரா மல்டி. இந்த கலர் பார்த்தீங்கன்னா மேஜர் நிறைய பேர் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க. த ரீசன் பிகன் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் இருக்கும், அதே டைம் லைட் கலர். ஸோ இது போட்டால் நல்ல வெளிச்சமும் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கலர், இந்த கலர் பேர் வந்து ஒயிட் ரோஸ். இந்த கலரும் மேஜராக வந்து ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் லைட் கலர்ன்றதுனால. இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லைட் ஐவரியில் பிங்க் ஷேட்ஸ் லைட்டாக போகும் உங்களுக்கு. ஸோ ஓவரால் லே பண்ணிட்டு பார்க்கும்போது இதோட கிரைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85 rupees per square feet வரும். ஓகே, நான் இப்போ டைல்ஸ் போடுறதுக்கு பதிலாக கிரானைட் போட்டால் நமக்கு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது? கண்டிப்பாக. இப்போ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஒன்று. எப்படி பண்ணுவாங்கன்னா அது ஒரு கிளே ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே வந்து கோட்டிங் இருக்கும். அதில் 2 இருக்குது. இன்னொன்று வெட்ரிஃபைடுன்னுவாங்க, கிரானைட் மாதிரி ஏதாவதும். ஸோ அதை வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 11/3 கிடைக்கும் உங்களுக்கு சைஸ். ஸோ
11/3 சைஸ் உங்களுக்கு ஜாயின்ஸ் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஹாலுக்கு போடுறீங்கன்னா ஒரு 7-8 பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு ஹால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் நீங்கள். அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல், இது வந்து நேச்சுரல் ஸ்டோன். ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா ஐவரி வேவ்ஸ். இது எப்படி இருக்கும்னா அப்படியே மைல்டாக ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் லேயிங் பண்ணிட்டு பார்க்கும்போது மைல்டாக ஒரு வேவ்ஸ் பாவம். இதோட கலர் பேஸ் பார்த்தீங்கன்னா ஐவரி கலர், லைட் கிரே கலர் வரும் உங்களுக்கு. அங்கங்கே டிஞ்ச் ரெட் டிஞ்ச் வரும் உங்களுக்கு. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet வரும். ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலர் பேர் வந்து பீகாக் ஒயிட். இந்த கல் இது எப்படி இருக்கும்னா ஒயிட்ல லைட்டா கிரீமிஷ் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதோட பேஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிப்ஸ் டைப்ல இருக்கும். அங்கங்க ரெட் பிஞ்சும் கிரே பிஞ்ச் டாட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஓவரால் இதை லே பண்ணிட்டு பார்க்கும்போது நல்ல ரிச்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 85 rupees per square feet வரும். ஓகேண்ணா, பொதுவாகவே இப்போ கிரானைட்லாம் போட்டால் மூட்டு வலி வரும்னு சொல்லுவாங்களே, அது வந்து உண்மையா? இல்லை, ஆக்சுவலாக அது கிடையாது. இந்த ரீசன் என்னன்னா, மூட்டு வலின்றது என்ன ரீசன் எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் சில்னஸ் இருந்தனா அந்த நம்ம உடம்புல இருக்க வெப்பத்தை வந்து ஃபுல்லாக உறிஞ்சிரும். ஸோ அப்போ தான் அந்த மூட்டு வலி வரதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. இது கிரானைட் எல்லாமே மேஜர் ஆஃப் த கிரானைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேருந்து வருது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதுதான் மேஜரே கிரானைட் வரக்கூடிய இடம். ஸோ கிரானைட் வந்து அந்த அளவுக்கு சில்னஸ் இருக்காது, நார்மல் சில்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்பிளில் ஒரு சில மார்பிளில், எல்லா மார்பிளையும் சொல்ல முடியாது, ஒரு சில மார்பிளில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த கல்லரோட பேர் பார்த்தீங்கன்னா மேஃப்ளவர் ஒயிட். இந்த கல்லோட இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்னஸ் இருக்கும், லைட்டாக கிரெயின்ஸ் இருக்கும். பிளாக் அண்ட் கிரேல வந்து லைட்டாக கிரெயின்ஸ் இருக்கும். இந்த கலர் வந்து மேஜராக ஃப்ளோரிங்ல ஏன் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ஒயிட்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். வீடு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85 rupees per square feet வரும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் குப்பம் ஒயிட். இந்த கல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட்ல ஃபுல் கிரெயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், வித் பிளாக் கிரெயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா கிரெயின்ஸ் படர்ந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லா லே பண்ணிட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு ஏரியா பார்க்கும்போது அப்படியே அந்த கிரெயின்ஸ் வந்து ஃபுல்லா ஃபார்மேஷன் ஆன மாதிரி இருக்கும். இந்த கல்லோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 90 rupees per square feet வருது. இப்போ இந்த கிரானைட்ஸ் எல்லாம் எப்படி நான் ப்ராசஸ் பண்றீங்க? இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோனா? கிரானைட்ன்றது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் தான். இது நார்மலா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் குப்பம் ஒயிட்ன்றது வந்து குப்பம்ன்ற ஏரியால இருந்து வருது இந்த மெட்டீரியல். அந்த ஊர்ல இருக்க மலையில மட்டும் தான் இந்த கல்லு கிடைக்குமே. அந்த கல்லை வந்து கியூபா எடுப்போம். அந்த கியூபா எடுத்து அதை வந்து 18 mm நம்ம ஃபேக்டரியில பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸ் வச்சு ஃபுல்லா வந்து ஸ்லேஸா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன் தான். இயற்கையா மலையில இருந்து கிடைக்கக்கூடிய கல் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ப்ளூ. இது கிடைக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஜிக்னின்ற ஏரியால இருந்து மெட்டீரியல் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த மெட்டீரியலோட பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வேவ்ஸ் இருக்கும், அப்படியே படர்ந்து போற மாதிரி இருக்கும். மர கிளைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாவே படர்ந்து போகுது. ஸோ ஓவரால் இது பார்த்தீங்கன்னா இது லே பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து அந்த கிளைகள் எல்லாமே வந்து ஒன்னா ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய ஃபார்மேஷன்ல பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கல். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 rupees per square feet வரும் இந்த மெட்டீரியலோட காஸ்ட். இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன்னு சொல்றீங்களே, இதை வந்து நம்ம வீட்டுக்கு போட்டால் எந்த பாதிப்பும் இருக்காதா? இல்லை, நேச்சுரல் ஸ்டோன்னால எந்த பாதிப்புமே இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணாங்களே. ஒரு மலையிலேருந்து கல்லை உடச்சி அதில் தான் அவங்க வீடே கட்டினாங்களே, பாறைகளில் தான் வீடு கட்டினாங்க. நம்ம கோவில், சர்ச் ஆகட்டும், மசூதி ஆகட்டும், இங்கே எங்கே போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னாலும் 90% பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃப்ளோரிங் தான் போட்டிருப்பாங்க. ரீசன் என்னன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் கிரானைட். ஸோ இப்போ பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு கிரானைட் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிங் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனோட தான் இருக்குமே. அந்த ஸ்டோன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் கிரானைட்டும் நீங்கள் ஃப்ளோரிங்லையோ இல்லை வீட்டில் எங்கே யூஸ் பண்ணாலும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும், நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்ள சேர்க்கவே சேர்க்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த கல்லோட பேர் வந்து மணி ஒயிட். இந்த கலர் வந்து மேஜராக ஃப்ளோரிங் ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்ல ஒயிட்னஸ் இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ ஒயிட் மாதிரி இருக்கும். அந்த கலர் ஃபுல் ஒயிட் இருக்கும். இது பிளைனா போடாம இதுல பார்டர்ஸ் அந்த மாதிரி போடும்போது இன்னும் ரிச்னஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த கல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 rupees per square feet வரும். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ளோரிங் ஏற்ற மாதிரி எனக்கு ஸ்டெப்ஸும் வேணும், ஸோ அப்படியே மேட்ச் ஆகி இப்போ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் போது அதுக்கு மேட்ச் பண்ணி ஸ்டெப்ஸ் வேணும் போது அவங்களுக்காண்டி ரெடி பண்ணது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, எனக்கு வந்து நார்மல் திக்னஸ் 18 mm இருக்கக்கூடாது, இன்னும் திக்கா வேணும்னு கேட்டாங்க. ஸோ கீழே ஒரு பீஸை வந்து ஒட்டி டபுள் மோல்டிங் பண்ணியிருக்கோம். இந்த கல்லை மோல்டிங் பண்ணி இந்த இடத்துல 2 குரு லைனும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்லிப்பரியும் இருக்காது, அட் த சேம் டைம் பார்க்கும்போது கல்லோட திக்னஸும் வந்து டபுள் லேயர் தெரியற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கல், இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா ஜூப்ளி. இது இந்த கல்லும் ஃப்ளோரிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் லைட் கலர்ன்ற ஒரே ரீசன்னால இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet வரும் நம்மளுக்கு. இதுவும் ஃப்ளோர் ஃபுல்லாக போட்டு பார்க்கும்போது நல்ல ரிச்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ கிரானைட்ஸ்லாம் என்ன மாதிரி சைஸில் நான் வரும், எப்படி கட் பண்ணுவீங்க? இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 to 11 feet லென்த் கிடைக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னா 3 feet 3/4 feet ஹைட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு கல்லோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 square feet வரும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு. ஸோ ஒரு ஹாலுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 200 square feet போடுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 பீஸ் 8 பீஸ்ல உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கலர், இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா ஐசி ப்ளூ. இந்த கலரோட பேர். ஸோ ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப லைட் கலர் வேண்டாம், மெயின்டெனன்ஸ் டஃபாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த கலரோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் கலர். இது ஃபுல் லேயர் போட்டுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளூ டிஞ்ச் கிடைக்கும். ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு கிளிட்டரிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 per square feet வரும். நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த ஸ்டோனோட பேர் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரௌன். இந்த கல் இதுவும் மேஜராக ஃப்ளோரிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க.
பண்றாங்க. உங்களுக்கு இதோட டிஞ்ச் பாத்தீங்கன்னா லைட்டா ரெட்டிஷ் பிரவுன் ப்ளூ ஒயிட் இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஓவரால் இது லே பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 115 rupees வரும் per square feet. நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா கிளாசிக் பாரடைஸோ. இது கிடைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரில இருந்து கிடைக்கிற இந்த மெட்டீரியல். இதுவும் ஃப்ளோரிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபினிஷ். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 115 rupees per square feet வரும். இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படின்னா? கிரானைட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஹை கிளாசி மெட்டீரியல் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம தொடப்ப வச்சு ஸ்வைப் பண்ணாலே போதும். வீக்லி ஒன்ஸ் நம்ம மாப் போட்டாலே போதும் உங்களுக்கு. மற்றபடி வேற எதுவும் ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. அப்போ பாலிஷ் பண்ணுறது தேவைப்படுமாண்ணா? இல்லை, கிரானைட் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. மார்பிளில் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். மார்பிள் பார்த்தீங்கன்னா 3 years 4 years கொஞ்சம் வந்து ரீபாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரானைட்டில் அதுக்கு அவசியமே இருக்காது. இது எல்லாமே ஹைட்ராலிக் மிஷினில் ஹை ப்ரெஷரில் பாலிஷ் பண்ணுறது. ஸோ அதனால பாலிஷ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போகாது உங்களுக்கு. இது ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? நார்மலான நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற பொருள்னால ஸ்க்ராச்சஸ் ஆகவே ஆகாது. எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட பண்ணும்போது மணல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மணலை போட்டு வாலண்டரியாக போட்டு நீங்கள் தேய்ச்சா மட்டும் தான் ஸ்க்ராச்சஸ் ஆகும். நார்மலாக ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த ஸ்டோனோட பேர் பார்த்தீங்கன்னா தும்கூர் ரெட். இந்த கல் இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தும்கூர்ன்ற ஒரு கர்நாடகால இருந்து வருது இந்த மெட்டீரியல். இது மேஜராக நிறைய பேர் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெட்டீரியல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 115 rupees per square feet கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியலோட பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீகாக். இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ஸ்டோன் தான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரோட பேஸ் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க், கிரே, ஒயிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் இருக்கும். இந்த மெட்டீரியல் மேஜராக ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 70 rupees per square feet. இந்த கல் பார்த்தீங்கன்னா சஃபயர் ப்ளூ. இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரீம்நகர்ல இருந்து வருது. இது மேஜராக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 rupees per square feet வரும். நெக்ஸ்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா மல்டி ரெட். இந்த கலர் இதுவும் நிறைய பேர் வந்து ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலர்ஸும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet வருது. ஓகேண்ணா, ஃப்ளோரிங்னு சொல்றீங்களே, இப்போ ஹாலு பெட்ரூம்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாமா? ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா ஃப்ளோரிங்லயுமே யூஸ் பண்ணலாம். ஒரு சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஒரு கலர், பெட்ரூம்க்கு ஒரு கலர் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து யூனிஃபார்மா இருக்கணும்ன்ற மாதிரி போடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கலர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த கல் பேர் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் பீச். இந்த கல்லோட பேர் இது எப்படி இருக்கும்னா அப்படியே ஸ்ட்ரைட் பேட்டர்ன்ல இருக்கும். உங்களுக்கு வேவ்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐவரி, அப்புறம் கிரே வரும், திரும்பி பிரவுன் ரெட்டிஷ் கலந்த மாதிரி இருக்கும். அப்படியே லைன் ஃபுல்லாக பேட்டர்ன் இருக்கும். இது லே பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு லைன் அப்படியே நம்ம ட்ரா பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஓவரால் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet வரும். ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா டான் ப்ளூ. இதுவும் மேஜராக ஃப்ளோரிங் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த மெட்டீரியலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 rupees per square feet வரும். ஸோ எங்க குடோன்ல நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு 75+ கலர்ஸ் இருக்கும். இங்க மேஜரா நாங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி கட்டர்ல தான் கட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ ஏன் மல்டி கட்டர்னா திக்னஸ் யூனிஃபார்மா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் எல்லாமே வந்து லைன் பாலிஷ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். எது மேனுவல் பாலிஷ் மெட்டீரியல் இங்க கிடையாது. இது 1 or 2 lots தான் இருக்கும். 73 lots வந்து லைன் பாலிஷ் மெட்டீரியல் தான் இங்க இருக்கும். உங்களுக்கு பாலிஷ் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு 50 rupeesல நீங்க கிரானைட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களேண்ணா, அது வந்து காட்டுறீங்களா? நான் காட்டுறேன். இந்த இதுதான் வந்து நான் 50 rupees சொன்ன கிரானைட். உங்களுக்கு இதுல எவ்வளவு கலர்ஸ்லாம்? இதுல வந்து 2 கலர்ஸ் வரும். இது ஆக்சுவலா கிரானைட்டோட ஸ்லாப் ஃபார்மேஷன்ல வராது, டைல் ஃபார்மேஷன்ல வரும். சோ திக்னஸ் பாத்தீங்கன்னா 10 to 12 mm திக்னஸ் வரும். சைஸ் வந்து 4/2 3/2 அந்த மாதிரி சைஸ்ல வரும். உங்களுக்கு விலை கம்மினால குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குமாண்ணா? இல்ல, கிரானைட்ன்றது எல்லாமே காமன் தான், ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு இது என்னன்னா டைல் ஃபார்மேஷன்ல இருக்கனால உங்களுக்கு ரேட் கம்மியா வருது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த கலரோட பேர் வந்து சீட்டா பிரவுன். இந்த மெட்டீரியலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக பட்ஜெட் ஸ்டோனு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 65 rupees per square feet வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியலோட பேர் வந்து வேவ்ஸ் பிரவுன். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 65 rupees per square feet வரும் உங்களுக்கு. இது மேஜராக ஃப்ளோரிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த மெட்டீரியல். ஸோ இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே ஒரு 50% கிரானைட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ளோரிங்கில். இது இல்லாமல் நிறைய கிரானைட்ஸ் இருக்குது நம்ம இங்கே குடோனில் பார்க்கறதுக்கு. நேரில் வர முடியாதவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் வந்து காட்டுவீங்கண்ணா? ஸோ இது எல்லாமே நாங்கள் PDF ஃபார்மேட்டில் வச்சிருக்கோம். நாங்கள் கஸ்டமருக்கு வேணும்னா PDFல அனுப்பலாம். நீங்கள் அதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம மெட்டீரியல் சப்ளை பண்ணலாம் உங்களுக்கு. இது இல்லாமல் வேறு எங்கே போடுறதுக்குலாம் நம்ம கிட்ட கிரானைட்ஸ் இருக்குண்ணா? ஸோ இப்போ உங்களுக்கு காமிச்சது எல்லாமே ஃப்ளோரிங் தான் காமிச்சிருக்கேன். அடுத்து உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸோட கிரானைட் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா மேடம் பள்ளி ப்ரௌனு. இது மேஜராக வந்து ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெப்ஸ், கிச்சன் டாப்ஸ்க்கு, ஃப்ளோரிங்கும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறனால ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கலரோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட மேட்ச் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 per square feet வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா ரெட் மல்டி. இது மேஜரா ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹை கிளாஸியா இருக்கும், லைட் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ்க்கு நல்லா மேட்ச் ஆகும் இந்த கலர் பார்க்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 90 rupees per square feet வரும். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா ஐசி ப்ளூ லெப்போத்ரா. லெப்போத்ரான்றது வந்து நல்ல அந்த கிரிப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மேஜரா இப்போ நிறைய பேர் ஸ்டெப்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லெப்போத்ரா ஃபினிஷ் தான் யூஸ் பண்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டெப்த் போயிருக்கும். அட் த சேம் டைம் பாலிஷ்
ஃபினிஷும் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸும் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த இது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 130 rupees per square feet வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டோனோட கல் பேர் பார்த்தீங்கன்னா லிச்சி லப்போத்ரான்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரீம்நகர்லேருந்து வருது இந்த மெட்டீரியல். இந்த மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா லப்போத்ரா ஃபினிஷ். இது என்ன ஆகும்னா நல்ல கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு, இன் டெப்த்தாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெட்டீரியல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 rupees per square feet வரும். நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டான் பவுன் லப்போத்ரா இந்த மெட்டீரியல். ஸோ இதுலயும் நல்ல கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு, ப்ரௌன் பேஸ்ல இருக்கும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 115 rupees per square feet வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த ஸ்டோனோட கல் பேர் பார்த்தீங்கன்னா டான் ரெட். இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரீம்நகர்லேருந்து கிடைக்குது இந்த மெட்டீரியல். இதுவும் ஸ்டெப்ஸ்க்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேஜராக இந்த சதன் ரயில்வேஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குமே. சதன் ரயில்வே, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் மேஜராக போட்டிருப்பாங்க. இதுவும் ஸ்டெப்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டெப்ஸ்க்கும் நல்லா இருக்கும், ஃப்ளோரிங்க்கும் நல்லா இருக்கும் இந்த கலர். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 rupees per square feet. சரி, நான் இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கிரானைட் போடுறது நல்லதா, மார்பிள் போடுறது நல்லதா, டைல்ஸ் போடுறது நல்லதா? இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான் அது. ஸோ மேஜராக நாங்கள் எங்களோட சஜஷன், நாங்கள் ஒரு 24 years அந்த ஃபீல்டில் இருக்கோம் நாங்கள். என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஏன் போடணும்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ எல்லாருமே வந்து புதுசாக வீடு கட்டும் போது ஒரு மெட்டீரியல் போடுறாங்க, போட்டுட்ட பிறகு அந்த மெயின்டெனன்ஸ் ஒரு 2 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெரிய சேலஞ்ச் வரும். கிரானைட்ல 99% உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரவே வராது உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது தன்மை போகவே போகாது உங்களுக்கு. இப்போ ஒரு டைல்ஸ்னா ஒரு 20 years லைஃப் டைம் கொடுக்குறாங்க அவங்களே, டைல்ஸ்காரங்களே சொல்றது. கிரானைட் பொறுத்த வரைக்கும் ஒரு 50 years 100 years ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மார்பிளில் உங்களுக்கு அப்பப்போ ரீபாலிஷ் பண்ணுற வேலை இருக்கும், கிரானைட்ல வராது உங்களுக்கு அந்த பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்டெப்ஸ்க்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே இருக்கு பாருங்க, இந்த இது வந்து ஃபுல்லாகவே அப்படியே கிளாஸி மினுக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஜிகனா மினுக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இந்த கல் பார்த்தீங்கன்னா. நீங்கள் நல்லா க்ளோஸ் அப்ல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஹை லுக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 130 rupees per square feet. ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா டான் ப்ரௌன். இதுவும் மேஜரா ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ஸ்டெப்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரேஞ்ச் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 105 rupees per square feet. நெக்ஸ்ட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லிச்சி ப்ரௌன் இந்த கல்லோட பேர். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டெப்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல டார்க் கலர் என்ற ரீசன் காண்டி. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 rupees per square feet. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் டாப்ஸ்க்கு நிறைய வெரைட்டி இருக்கு, நான் அதில் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பர்டிகுலராக இந்த கலர் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த கிளைண்ட் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கேலக்ஸி. என்ன பர்பஸ்னா நீங்கள் மாடுலர் கிச்சன், எனி கலர் ஆஃப் மாடுலர் கிச்சனுக்கு இந்த கலர் வந்து நல்லா சூட் ஆகும். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஃபுல்லாக கோல்ட் டாட் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கோல்டு வந்து கிளிட்டரிங் வர மாதிரி இருக்கும். இது நீங்கள் டாப்ல போட்டுட்டு மேலே ஒரு எல்லோ கலர் லைட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் கிளிட்டரிங் அப்படியே உங்களுக்கு தெரியும். இது நம்ம இந்தியால இருந்து அதிகபட்சமாக எக்ஸ்போர்ட் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பர் 1 ஸ்டோன். இந்த கல் தான் மேஜர் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 165 rupees per square feet. நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா ரெட் மல்டி. இது ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நிறைய பேர் வந்து பிளாக் வேண்டாம் எனக்கு ரெட் கலர்ல வேணும்ன்றவங்க இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய சாய்ஸ் போறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 90 rupees per square feet வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட், இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் டாப். இந்த மெட்டீரியல் வந்து ப்ரௌன் பேஸ்ல வேணும்ன்றவங்க வந்து இந்த மாதிரி கலர் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்றாங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 145 rupees per square feet வரும். ஓகேனா இதெல்லாம் வந்து கிச்சனில் போடுறதுன்னு சொல்கிறீங்களே, இப்போ கிச்சன்னாலே நிறைய ஹீட்லாம் பொருள்லாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தண்ணிலாம் நிறைய படும், அதனால ஏதாவது பாதிப்பாக சான்சஸ் இருக்கா? ஸோ கிரானைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. எவ்வளோ ஹீட் ஆனாலும் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹீட் வேணாலும் தாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் பேர் பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக். இது எந்த ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நகரம்ன்ற ஏரியா, மைசூர் பக்கத்தில் இருக்க நகரம்ட்டு. இது ஃபுல் பிளாக் வரும் உங்களுக்கு, பிளெயின் பிளாக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மிரரே அப்படியே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த இதில் அந்த அளவுக்கு நல்ல கிளாசினஸ் இருக்கும், ஃபுல் பிளாக் இருக்கும் உங்களுக்கு இந்த இது. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180 rupees per square feet வரும். ஸோ நம்ம கிச்சன் டாப்ஸ் கலர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நார்மலாக ஒரு கிச்சன் டாப் லே பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம், ஒரு சின்ன பீஸில். இதில் பார்த்தீங்கன்னா இது டாப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பீஸ் ஒட்டி இருக்கும், இது வந்து பீஸ் மேலே ஒட்டி இருக்கும். இந்த இது இங்கே பாருங்க, அந்த ஜாயிண்ட் கூட தெரியாது உங்களுக்கு, அந்த ஒட்டின ஜாயிண்ட் கூட தெரியாது உங்களுக்கு. என்ன ரீசன்னா இந்த தண்ணி ஊற்றுனா இந்த பக்கம் இருக்கிற வுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நான் வேணா இப்போ ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போ தண்ணி ஊற்றுறேன் இதில். ஸோ இது என்ன ஆகும்னா இதில் ரெஸ்ட் ஆகி சிங்க் வழியாக நம்மளுக்கு வெளியில் உள்ள போயிடும். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு தண்ணி வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது உங்களுக்கு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டெமோ கண்டி பண்ண பீஸ் தான் இது கிச்சன் டாப்பில். கிச்சன் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிச்சன் டாப்போட டாப் பீஸ் வந்துடும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கல்லோட திக்னஸ் 18 mm தான். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு பீஸ் வந்து கீழே ஒட்டி இருக்கும். ஸோ ஒட்டும் போது என்னன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 mm மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இதோட ஜாயின்ஸும் தெரியாது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜாயிண்ட் இருக்கு, ரொம்ப மினிமைஸாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கிச்சன் டாப் வந்து நல்ல விசிபிலிட்டி பெருசாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு, நல்ல கனமா
கனமான பீஸில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனிங்க்கு, கார் பார்க்கிங் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாலலாம் இந்த மாதிரி கிரானைட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் கிளைண்ட்டுக்கு. இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரஃப் ஃபினிஷ், ஃப்ளேம்டு ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஃபுல் ரஃப்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இதோட திக்னஸ் இங்கே இருக்கு பாருங்க. இந்த பீஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 40 mm. ஸோ உங்களுக்கு உடையறதுக்கான பிரச்சனையே இருக்காது. இது நாங்கள் எப்படி லே பண்ணுவோம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2x2 சைஸில் வரும் உங்களுக்கு. அந்த பீஸை வந்து நடுவில் ஒரு 2 inch 3 inch கேப் விட்டுட்டு ஃபுல்லாக கிராஸ் வச்சிரும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாகவே க்ரீனரியில் கிராஸ் தெரியும் உங்களுக்கு, கல் அங்கங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்களோ மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டனிங் ஏரியாவில் மேஜராக இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணுறாங்க, கார் பார்க்கிங் ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 40 mm வந்து 145 rupees ஸ்கொயர் ஃபீட். கிரானைட்ல வேற என்னெல்லாம் பண்ணலாம்னா? ஸோ கிரானைட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமருக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், டீபாய் ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவருக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியாக தான் கொடுக்குறோம் நாங்கள், ஃப்ளோரிங் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுனால. ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு சின்ன சைஸில் கேட்டார் அவர், ஒரு 2 கொண்ட சைஸில் கேட்டார், அவருக்கு டீபாய் ரெடி பண்ணியிருக்கு. இன்னொரு கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா துளசி மடம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணது. அது இங்கே விளக்க வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொட்டி மேக்கர். இது கிரானைட்ல வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ரொட்டி மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டிக் ஆகாது உங்களுக்கு. இதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னா இந்த பேக் சைடில் பாருங்க, இந்த மாதிரி வந்து கீழே கால் பிடி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக இன்னும் ஃபினிஷ் பண்ணது, ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிச் லுக் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வாங்குற எல்லா கிளைண்ட்டுக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த மெட்டீரியல். இது வந்து கிரானைட் பெஞ்ச். இது ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 60 mm திக்னஸ்ல பண்ணியிருக்கோம் நாங்கள். இது நார்மலாக வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ண முடியாது, இது மானுமெண்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் பண்ணது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கால், ஒரு சீட்டிங், ஒரு ரெஸ்டிங், இந்த மொத்தம் 4 பீஸ்ல இது பண்ணியிருக்கோம். ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15,000 வரும். இதில் 2 கலர் இருக்கு, ஒன்று வந்து பிளாக், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிரேல பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெடஸ்டல் வாஷ் பேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வுட்டில் ஒருத்தங்க பண்ணி காமிச்சிருந்தாங்க இதே மாதிரி பண்ண முடியுமான்னாங்க. ஸோ சேம் இதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஹோஸ் பைப்ஸ் எல்லாமே வந்து அந்த பேக் சைடில் போயிடும். ஸோ விசிபிளாக உங்களுக்கு தெரியாது. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்குமே உங்களுக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கார்னர் வீடு அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். காம்பவுண்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வந்து நல்லா சூட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த இது பாருங்க ஃபுல்லாகவே கிரானைட்ல தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் வால் மேக் கிரானைட்ல பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம டோர் ஜாம் பீஸ் சொல்றோம் இல்லைங்களா, டோர் ஜாம் பீஸ்க்கு இந்த மாதிரி போடும்போது நார்மலாக வந்து நம்ம வீட்டில் அழுக்கு படிக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஜாம் பீசஸ் ஆண்ட தான் வருமே உங்களுக்கு. டோர் பக்கத்தில் கை வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரானைட் போடும்போது உங்களுக்கு அழுக்கு ஃபார்ம் ஆகிற பிரச்சனையே வராது உங்களுக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டெப்ஸ்லேயே பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு 6 inch ரைசர் போட்டுட்டு இதில் நாங்கள் டபுள் மோல்டிங் பண்ணியிருக்கோம், கீழே பட்டி ஒட்டி மோல்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ விசிபிளாக பார்க்கும்போது பெரிய திக்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து சாம்பர் பாலிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் குரு லைன் கொடுத்துருக்கோம். எதனால நான் ஸ்லிப்பரிக்காண்டி அந்த குரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோ ஜாம் பேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இதுவை. இது என்னன்னா யூபிவிசியில் விண்டோ போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை சுற்றி ஒரு 4 inchesக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பீடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா லுக் வைஸும் நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் வந்து மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்பப்போ பெயிண்டிங் பண்ணுற ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. வாலில் நீங்கள் நேராக கை வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேஜராக இருக்கும், விண்டோ பக்கத்தில் தான் வைப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 பில்லர் மாதிரி கொடுத்துட்டு சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்ல வந்து கால் உள்ள வைக்கிறதுக்காண்டி இவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவும் வச்சிருக்கோம் இந்த இதில். ஸோ ட்ரா வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம வுட்டில் வந்து ட்ரா செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம இந்த இதில். ஸோ இது ஃபுல் ஸ்டோனுமே வந்து கிரானைட்ல பண்ணியிருக்கோம். இந்த டேபிளே ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நிறைய ஃப்ளோரிங் கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ளோரிங் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களோட ஆஃபீஸில் இருக்க ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஐவரியும் ரெட்டையும் வந்து செஸ்போர்ட் டிசைனில் போட்டிருக்கோம். நாங்கள் இந்த இதுவை கிராஸ் பேட்டர்னில் போட்டிருக்கோம். இதில் பாருங்கள் இங்கே ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஒயிட் கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு நார்மலாக ஒரு பிளெயின் கலராக ஃப்ளோரிங் போடாமல் ஒரு பார்டர் போட்டு டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்துட்டு வந்து கிரானைட்டில் உங்களுக்கு நல்லா பண்ணும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-star ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த லாபி ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரீசன் என்னன்னா இது நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக என்ன சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி லே பண்ணுறதுக்கு கிரானைட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. டைல்ஸும் வச்சிருக்கீங்களா? டைல்ஸும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களா? டைல்ஸ் ஆக்சுவலாக சேல்ஸ் பண்ணுறோம். எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ கிரானைட் வாங்குற கிளைண்ட் வந்து பாத்ரூம் வாலில் ஒட்டணும் டைல்ஸ்னும் போது அவங்க இதுக்காண்டி இன்னொரு இடம் போகிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்காண்டி நாங்கள் டைல்ஸ் வந்து பாத்ரூம் டைல்ஸ் ப்ளஸ் லோ பட்ஜெட் டைல்ஸும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் இது எல்லாமே 4x2 சைஸ் டைல். இது எல்லாமே ஸோ மேஜராக இப்போ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வாலில் நிறைய பேர் ஓட்டுறாங்க. எவ்வளோ டிசைன்ஸ்னா இருக்கும் உங்ககிட்ட? இதில் ஒரு 15 டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குது நம்ம கிட்ட. ஸோ இதெல்லாமே டிசைன்ஸ் தான் அந்த ஃப்ளோரிங்க்கு. இதெல்லாம் மேஜராக ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷனில் ஒட்டுறோம். இது டார்க் கலர் வந்து ஒரு வால்லையும் மீதி 3 வாலில் வந்து இந்த மாதிரி கலர்ஸில் ஒட்டிட்டு காம்பினேஷனில் கொடுத்துட்டு இருக்கோம். சிங்க்கும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களா? சிங்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் காம்ப்ளிமெண்ட்ரி தான் மேஜராக ஸ்கோப்பில் வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ 1 lakh ப்ளஸ் கஸ்டமருக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சிங்க்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வேணும் இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு தனியாக பீஸ் வேணாலும் நம்ம சேல்ஸ் பண்ணுறது கொடுத்துட்ருக்கோம்.
நீங்களே லேயிங்காக பண்ணி தரீங்களாண்ணா? இருக்காங்க, நம்ம கிட்ட டீம் இருக்காங்க, ஒரு 4-5 டீம் இருக்காங்க. நார்த் இந்தியனும் இருக்காங்க, தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ கிளைண்ட் எல்லாமே கான்ட்ராக்டர் தான். ஸோ நீங்கள் கிளைண்ட் கிட்ட டேரெக்டாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்க சொல்லுவோம். ரேட்ஸ்லாம் மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு இந்த ரேட் தான் வாங்கணுன்றதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவோம் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க அவங்க. ஓகேண்ணா, இப்போ புது வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இதை நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ பழைய வீட்டுக்கெலாம் வந்து ரெனோவேஷன் பண்ணணுன்னா டைல்ஸ் எடுத்துகிட்டு இது நம்ம வந்து போட முடியுமா? அதுக்கும் டீம் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ நம்ம அந்த கான்ட்ராக்ட் லேபர் சொன்னோம் இல்லைங்களா, அவங்களே வச்சுட்டு நம்ம அந்த ரிமூவ் பண்ணுறது, டைல்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அங்கே இருக்கிற அந்த வேஸ்ட்டை வெளியில் கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவங்களே பண்ணி தரேன். அந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ A to Z நீங்கள் அவங்க இடம் மட்டும் காமிச்சா போதும், அதை ரிமூவ் பண்ணி திரும்பி புதுசாக நம்ம கிரானைட் போட்டு கொடுக்குற ஒர்க் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகேண்ணா, டெலிவரிலாம் எங்கே ஓகே பண்ணுறீங்க? ஸோ ஆக்சுவலாக டெலிவரி வந்து சார்ஜபிள் தான் வரும் உங்களுக்கு. டிரான்ஸ்போர்ட் அண்ட் லோடிங் வந்து சார்ஜபிள் வரும். எதனாலனா இப்போ கிளைண்ட் வந்து இங்கேருந்து லோக்கலில் வாங்குறவங்களும் இருக்காங்க, அதர் ஸ்டேட்டில் வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம த்ரூ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திரா, கர்நாடகா கூட நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களோட குவான்டிட்டி என்ன மார்க்கெட் ப்ரைஸும் அந்த ரேட்லேருந்து பெஸ்ட் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் மெட்டீரியல் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ நார்மலாக இங்கே வந்து நம்ம வந்து ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் ரேட் எதுவுமே சொல்லலை, எல்லாமே பெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. பட் இருந்தாலும் உங்கள் சேனல் பேர் சொல்லிட்டு வரவங்களுக்கு 5 to 10% கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் நாங்கள் தருவோம். நாங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் அண்ட் குவான்டிட்டி நம்ம கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து அந்த பூரி மேக்கர் வந்து கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். இது இல்லாமல் அவங்களோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ 1 lakh பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிஃப்ட், 2 lakhs பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிஃப்ட். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து வெள்ளி குத்துவிளக்கு நாங்கள் நார்மலாக கொடுத்துட்டு இருக்கிறதா, வெள்ளி குத்துவிளக்கு கொடுத்துட்ருக்கோம், பர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த டைமில் என்ன இருக்கோ அந்த கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீங்கள் அஸ் அ கிளைண்ட் இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே ஒரு 50% தான் காமிச்சிருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு இங்கே நிறைய மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு. குவாலிட்டி வைஸும் சரி, சர்வீஸ் வைஸும் சரி, த பெஸ்ட் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.